ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே சிவரகசியமே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். ஏய், பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல யாரு பீடி பிடிப்பா? வேற யாரு? பஞ்சாயத்து பிரசிடென்ட்டோட பையன் தான். என்னோட நம்பிக்கை எல்லாமே அந்த ரசமணி சுரரும் காக்கை சித்திரம் தான். சாமி நில்லுங்க. சாமி சாமி நில்லுங்க. என்ன சார்
மின்னல் போல வந்தாரு, மாயமா மறைஞ்சிட்டாரு. மறைஞ்சதுக்கான ஒரு அடையாளம் கூட தெரியல. எங்க சார் போயிருப்பாரு? காத்தா மறைஞ்சிருப்பாரு. சித்தர் இல்லையா? வெளியூர்காரர் உனக்கு இங்க என்னடா வேலைன்னு எனக்கு தரிசனம் தந்து சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. நின்னு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம்ல சார்? வார்த்தையால பேசுறத விட பார்வையால, செயலால, சம்பவங்களால உணர்த்துறவங்க தான் சித்தர்கள். அதிகம் பேச மாட்டாங்க. பசி வந்தா சாப்பாடு வேணும்னு கேட்டுதானே ஆகணும். அவங்களுக்கு ஏது பசி தாகம் எல்லாம். அப்படியே பசி எடுத்தாலும் பசி எடுக்காத மூலிகையை சாப்பிட்டுட்டு ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு மாச கணக்குல சும்மா இருப்பாங்க. பசி எடுக்காத மூலிகையா? சரி, போய் வண்டி எடு. சரி சார். ரவி சார், வண்டி எடுத்து. ஒண்ணுதான் இருக்கு. ரவி சார், நீ போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு அப்படியே கூலிங்கா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. சரிங்க சார். சார், என்ன ரவி? சார், இந்த ஊர்ல பீடி, சிகரெட், சுருட்டு, பான் பராக்குன்னு எதுவும் விற்க மாட்டாங்களா சார்? அது மட்டும் இல்ல சார், கூல் ட்ரிங்க்ஸ், கூலா, வாட்டர் பாட்டிலோட விற்க மாட்டாங்களா சார்? என்னமோ எல்லாம் புதுசா இருக்கு சார். சார் 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 சார், கோச்சிக்காதீங்க ஐயா. நீங்க வெளியூர் போல இருக்கு, அதனால தான் தெரியாதனமா ஊருக்குள்ள சிகரெட் பத்த வைக்கிறீங்க. இந்த ஊர்ல பீடி, தண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாதுங்க. ஊர் கட்டுப்பாடு அப்படி. ரசமணீஸ்வரர் குடியிருக்கிற ஊருங்க. கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சித்தருங்க காவல் காக்குற ஊரு. தப்பு பண்ற எவனும் அவங்க பார்வையில இருந்து தப்பவே முடியாதுங்க. ஐயாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல, அதனாலதான். ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது. போற வழியில இருக்க குப்பை தொட்டில போட்டு போயிடுறேங்க. ரொம்ப ஆச்சரியமான ஊரா இருக்குல்ல? நீங்க வேற சார், வில்லங்கமான ஊராக்கு சார். இங்க நம்மள மாதிரி நல்ல மனசுங்க வாழ முடியாது போல இருக்கு சார். சொல்லுங்க, இங்க கோயிலுக்கு எப்படி போகணும்? ரசமணீஸ்வரர் கோயிலுக்கா? இப்படியே நேரா போய் சோத்தாங்காய் பக்கம் திரும்பி மறுபடியும் நேரா போய் ரொட்டாங்காய் பக்கம் திரும்பினா ஒரு பாதை வரும். அதுல நேரா போனா கோயில் தான். என்ன சொல்லிட்டு போறாரு? கோவிலுக்கு வழி சொல்றானா, ஒரு ஊருக்கு வழி சொல்லிட்டு போறான். வண்டி எடு.
சார் ஒரு அர்ஜென்ட் ட்ரெயின் போயிடலாம் சார். இந்தாங்கம்மா ஒரு தட்டு கொடுங்க. பைத்தியம் பைத்தியம் கேமரா இது தூக்கி போட்டு உடைக்க பாக்குறேன். சார் இந்தாங்க சார். அந்த பைத்தியத்தை பிடிச்சி கேமரா அங்குதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுச்சு சார். சார் திரும்பி வந்துட போறான், பத்திரமா வச்சுங்க சார். யாருமா இந்த பையன்? உங்களை மாதிரியே இவனும் இதே மாதிரி படம் பிடிக்கிற போட்டியோட வந்தவன் தான். இந்த கோவிலு சித்தர் சாமிங்க கட்டினது. இப்பவும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி சித்தருங்க வந்து பூஜை பண்றாங்க. அத படம் பிடிக்கிறேன்னு யாருக்கும் தெரியாம கோயிலுக்குள்ள பூந்துட்டான். எங்க ரசமணீஸ்வரர் சாமி சாதாரண சாமியா? இந்த உலகத்தையே காக்குறவர்ல, பேசுற தெய்வம், சக்தி வாஞ்சவரு. சித்தருங்க பண்ற பூஜைய யாரும் பார்க்க கூடாதுன்னு அவர் போட்ட கட்டுப்பாடு. அத மீறினா அவர் சும்மா விடுவாரா? அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் பூசாரி கோயில் கதவை திறந்துட்டு உள்ள போனாரு. இந்த ஆள் ஒரு பக்கமும், இந்த ஆள் படம் பிடிக்கிற பொட்டி ஒரு பக்கமும் கிடந்துச்சான். அவனை தட்டி எழுப்புனா சித்தம் கலங்கி போய் சிரிக்கிறானா? என்னதான் படம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தா உள்ள எல்லாமே வெள்ளை வெள்ளையா இருந்துச்சான். அதுக்கப்புறம் இந்த கோவிலையே சுத்தி சுத்தி வரான். இவன் கூட வேலை பார்த்த பத்திரிக்கைக்காரங்க கூப்பிட்டும் போகல, பெத்தவங்க கூப்பிட்டும் போகல. கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி இங்கே கிடக்குறான். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல இந்த அம்மா சொல்றதெல்லாம் நம்பறதா வேண்டாமான்னு தெரியல. ஏன் சார், நான் என்ன கதையா சொல்றேன்? எல்லாம் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. காலங்காலமா சித்தருங்க வச்ச கட்டுப்பாட மீறினவங்க கெதி இதுதான். படம் பிடிக்கிற பெட்டியோட வந்திருக்கீங்க, நீங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உள்ள கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. அதுல பாட்டாவே எழுதி வச்சிருக்காங்க. போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சிவாலயம் இது, சித்தாலயம். சீராய் பூஜித்திட விளங்கிடும் குவலயம். சீர்கெட்டாலோ அவனியில் பிரளயம். சந்திர பூசையும் சர்வமும் ரகசியம். அறிய முயல்வோர் அறிவோ பூஜ்யம். புரிந்து வணங்குவோர் நலங்கள் நிச்சயம். தெரிந்து காப்பதே சித்த சிவ ரகசியம்.
சிவரகசியம். ரவி சார், கேமரா அப்பா இதெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. யாரியா நீ? அசலூரா? ஏய், சார் யார் தெரியுமா? அவரை போய் மரியாதை யோயோன்ற போட்டோம். இதெல்லாம் போட்டோ எடுக்க கூடாது. ஏய், அமைதியா இரு. மன்னிச்சுக்குங்க, போட்டோ எடுக்க கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு. அதனால தான். சாரி. வரும்போது நானும் கேள்விப்பட்டேன். வெறும் கல்வெட்டு தானே ட்ரை பண்ணேன் ஒரு ஆதாரத்துக்காக. சார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ராஜ விக்ரமன், ஆர்கியாலஜிஸ்ட். ஐ மீன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். நம்ம முன்னாள் ஜனாதிபதி இல்ல, அவர் ஊர் தான் எனக்கும். அவர் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன். அவர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். ஓ அப்படியா? இந்த கோயிலை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் ஆராய்ச்சி செய்யறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார். பல வருஷங்களாவே இந்த ஊரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வர்றதுக்கான நேரமும் சந்தர்ப்பமும் இப்பதான் கிடைச்சது. ஆனா நான் இந்த மண்ணுல கால் பதிச்சு 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள பல அதிசயங்களை பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒரு முன்னோட்டம் தான். பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கிற ஊர் எங்க ஊரு. இத பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்த பல பேர் எந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க முடியாம வெறும் கையோட தான் போயிருக்காங்க. சித்தர்கள் விதிச்சிருந்த கட்டுப்பாட்டை மீறினவங்க ஊருக்குள்ள சித்தம் கலங்கி போய் தான் திரியுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி அதை வித்து பணம் சம்பாதிக்கணும்னு நான் இங்க வரல. இங்க இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணுன்ற நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்கேன். நானும் தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். ரசமணீஸ்வரர் அருள் எனக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். நல்லது நினைச்சு நீங்க பண்ற ஆராய்ச்சி கெட்டவங்க கைக்கு போய் சேர்ந்துட்டா சார், அதனாலதான் ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கட்டும்னு சித்தர்கள் நினைச்சிருக்காங்க. கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்க விருந்தாளியா வந்திருக்கிறீங்க. உங்களை வாங்கன்னு வரவேற்கிறதா நாகரிகம். உங்களுக்கு ஈஸ்வரனுடைய அருளோ சித்தர்களின் அனுமதியும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயா, நீங்க யாருன்னு சொல்லியே. என் பேர் அருணாச்சலம், இந்த ஊர் பிரசிடென்ட். ஓ அப்படிங்களா? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. இது என் பொண்ணு ரஞ்சனி. வணக்கங்க. வணக்கம்மா. இவன் பேரு பாண்டி, என் வலது கைங்க. நான் மனசால நினைக்கிறது இவன் செஞ்சிருவான். டேய், சாருக்கு வணக்கம் சொல்லுங்க. சரி வாங்க, சிவனை தரிசனம் பண்ண போவோம். வா போலாம். நமஸ்காரம் நமஸ்காரம். ஐயா, ரஞ்சனி எல்லாரும் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சார் யாரு? ஐயா ஆத்துக்கு வந்திருக்காரோ? நம்ம வீட்டுக்கு இனிமேதான் வர போறாங்க. இப்ப நம்ம ஊருக்கு வந்து விருந்தாளி. ரொம்ப சந்தோஷம். சார் என்ன விஷயமா வந்திருக்கேள்? அது நம்ம ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காங்க. ஆராய்ச்சி பண்றதுக்கா? சுவாமி, எல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய அனுமதி கிடைச்சாதானே? அது சரி, அது சரி. சுவாமி, இது இந்த வருஷம் நம்ம வயல்ல விளைஞ்ச முதல் கரும்பு. ஈஸ்வரனுக்கு வச்சு படைக்க கொண்டு வந்திருக்கேன். அதனால என்ன, படைச்சுட்டா போறது. ரஞ்சனி, அந்த கரும்பை கொடுமா. என்னங்க சாமி? கொடுங்க. சாமிக்கு படைக்கிறது கூட ஊர் கட்டுப்பாடு தானே? ஆமா, ஆனா இந்த கட்டுப்பாட ஜனங்களே விரும்பி ஏத்துக்கிட்டாங்க. படையல் போடுறது மட்டும் இல்ல, எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணும் போதும் ஈஸ்வரன் கிட்ட அனுமதி கேட்போம். அனுமதி கிடைச்சாதான் அந்த காரியத்தை தொடங்குவோம். அது எத்தனை கொடை மதிப்பான காரியமா இருந்தாலும் அனுமதி கிடைக்கலனா அந்த காரியத்தை தூக்கி போட்டுருவோம். இந்தம்மா.
ஈஸ்வரா. ஈஸ்வரனுக்கு படைச்சாச்சு. இனிமே நீங்க தாராளமா அறுவடையை தொடங்கலாம். நல்லது சாமி. அப்ப நான் ரொம்ப சந்தோஷம். வாங்க. வணக்கம் ஐயா. என்னம்மா, உன் புருஷனுடைய கருண மனுவுக்கு ஜனாதிபதி கிட்ட இருந்து நல்ல தகவல் வர மாதிரி தெரியுதா? இல்லையா, கணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்கு. எனக்கும் அந்த ரசமணீஸ்வரர் வேண்டிக்கிறத தவிர வேற வழியே தெரியலையா.